உங்களுடைய தூண்டுதல் பேர்ல தான் வந்து நிர்வாகிகள் வந்து ஆபாசமான ட்விட்டர் பதிவுலாம் வெளியிடுறாங்க. அதெல்லாம் சும்மா தங்கச்சி வந்து புகார்ல குறிப்பிட்டிருக்காங்க. தங்கச்சி அதெல்லாம் இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன் தங்கச்சி, என்னை வந்து எவ்வளவு காலமா இழிவா எழுதுறாங்க பேசுறாங்கன்னு நீங்க கவனிக்கிறீங்களா? அதெல்லாம் யார் சொல்லி எழுதுறாங்க? மத்த ஊர்ல எல்லாம் அடுத்த பிரச்சனைக்கு போகாம அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும். இங்க மத்த ஒரு பிரச்சனைல மாட்டிக்கிட்டா உடனே ஒரு புது வாடகைகள் எடுத்துக்கிட்டு அவன் அட்ரஸ கண்டுபிடிச்சு அவனை போட்டு கொடுத்து அவன் சோழியை முடித்து சாப்பிடுறாங்க தூக்குறாங்க. இவர் சொல்லிதான் எழுதுறாருன்னு நான் சொல்லவா? இல்ல அவங்களுடைய அவர் சார்ந்த அவர் நேசிக்கிற தலைமைகள் சொல்லிதான் எழுதுறாங்க நினைக்கிறேன். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க, பயப்படாத பயப்படாத. எங்க அம்மாவை, என் மனைவியை, என் கட்சியில் இருக்க என் தங்கச்சியில, எங்க குடும்பத்தினரை, தனிப்பட்ட முறையில் என்னையே விடுங்க, சரி நான் அது கவலைப்பட மாட்டேன். எங்க குடும்பத்தில் இருக்கிற என் தாயையும் எவ்வளவு வெளிவா எழுதுறீங்க? அதுக்கெல்லாம் நான் ஏதாவது பதில் பேசிட்டு இருக்கிறேன்னா கடந்து போறேன். திடீர்னு வந்து இப்ப வந்து நான் சொல்லிதான் எழுதுனேன், எனக்கு இதுவா தங்கச்சி வேலை, இதுவா வேலை. இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே கபோதி, போட்டு விடுதே. கபோதிதான் நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் அண்ணா. நீங்க சொல்லுங்க, நீங்க எல்லாம் சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்யுங்க, கூலிக்கு. நான் கொள்கைக்கு போராடிட்டு இருக்கேன். நான் எந்த பின்புலத்திலிருந்து எவ்வளவு பெரிய உயர்ந்த கனவை கொண்டுட்டு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மண்ணில் நடந்த எந்த போராட்டத்துல நான் நிக்கலன்னு நினைக்கிறீங்க? என்னங்க வாயிலேயே புந்துச்சுங்க. ஒரு பெண்ணை வந்து குறிப்பிட்டு வந்து அந்த வீட்டு பெண்களை வந்து ஆபாசம், குழந்தைகளுக்கு கொலை மிரட்டல் எல்லாம் விடுத்திருக்காங்க. அதெல்லாம் சும்மா தங்கச்சி. நீங்களே வந்து தவறான ஒரு இத ஒரு ஃபேக் ஐடிம்பாங்கல்ல, அதை ஒண்ணு உருவாக்கிக்கிட்டு நீங்களே திட்டிக்கிட்டு என் பேர்லயே அறிக்கை வரும் பாத்திருக்கீங்களா? முன்னாடி எல்லாம் வந்து என் படத்தை போட்டு என்னைய மாதிரியே எழுதிட்டு இருக்கிறதா இருக்கு. அதெல்லாம் நீங்களா உருவாக்கிக்கிறது. அடேங்க அப்பா, கேப் மாறி மொல்ல மாறி முடிச்சவிக்கி இவங்களையெல்லாம் நான் தனித்தனியா தான் பாத்திருக்கேன். ஆனா மொத்த உருவத்துல இன்னைக்கு தாண்டா சாமி நான் பாக்குறேன். அது எப்படி இந்த மூஞ்சிய குழந்தை மாதிரி வச்சுக்கிற? கொஞ்சம் கொத்திட்டு இருக்கிறியா? நீங்களா உருவாக்கிக்கிட்டு நாம் தமிழரை இதை போட்டா அது யாரு கண்டுபிடிக்க முடியும்? எங்க பிள்ளைகளுக்கு அது வேலை கிடையாது, அது செய்ய மாட்டாங்க. தமிழர் கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் கண்ணன் அப்படின்ற நபர், அவர் எப்படியெல்லாம் ஆபாசமா பேசினாரு அப்படின்றத நம்ம ஏற்கனவே நமது வீடியோக்களில் கடந்த வீடியோவில் அதை பதிவு செஞ்சிருந்தோம். உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும் உங்கள் சந்ததிகளை நாங்கள் விடமாட்டோம், நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் இறந்து விடுங்கள், எங்க அண்ணா சொன்னாலும் கேட்க மாட்டோம். எப்படி எங்க அண்ணா சொன்னாலும் கேட்க மாட்டோம்னு சொன்னானுங்க. ஆனா அண்ணா என்ன பண்ணாரு, கலட்டி விட்டாரு. அவனுங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம்? போலீஸ்ல ஒப்படைக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவனா? ஐயா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைங்க. நீங்க தாராளமா கூப்பிட்டு போங்க, தூக்குல போடுங்க. இனிமேலாவது திருந்துங்கடா. அதே போல திருப்பதி என்கின்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகி, இந்த 2 பேரையும் போலீசார் திருச்சி தில்லை நகர் காவல்துறையினர் கைது செய்யறாங்க. அவர்களை விசாரிக்கிறாங்க. அப்ப தம்பிகள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து விட்டார்கள். எங்க அண்ணன் சொல்லிதான் நாங்க இப்படி பண்ணோம். எத்தனாயிரம் பச்சை மட்டை வச்சு வச்சுக்கிட்டு அடிக்கிறது எனக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஆனா பச்சை மட்டை அடி உறுதி, அது உறுதி. எங்க அண்ணன் தான் இப்படி திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு கொலை மிரட்டல் விடுங்க, அதே போல புதுக்கோட்டை எஸ்பி அவருடைய மனைவி வந்திதா பாண்டேவுக்கு கொலை மிரட்டல் விடுங்க, அவர்களுடைய குழந்தைகளுக்கு சந்ததிகளுக்கு கொலை மிரட்டல் விடுங்க அப்படின்னு எங்களை இப்படி பதிவுகள் போட சொன்னதே சீமான் தான். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே, கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. இடுமாவனம் கார்த்தி தான், சாட்டை தான் அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். சீமான் வசமாக இந்த வழக்கில் சிக்கி இருக்கிறார். எனக்கு தெரியும் என்ன சொன்ன உடனே வள வளன்னு வசனம் பேசுற நாக்கு வலு வலுன்னு கொளருது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. திமுகவை சீமான் விமர்சிப்பது பல வருடங்களாக நடந்து வந்தாலும் திமுக அதை பெரிதாக கண்டுகொண்டதில்லை. பேசிட்டு இருக்காங்க, பிரச்சனை கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்போம். யாரும் கண்டுக்காதீங்க. என்ன லூசு பேர் நினைச்சிக்கலாம். ஆனால் கலைஞர் பற்றி அதிமுக மூலம் வெளிவந்த ஒரு பிரச்சார பாடலை சீமான் தொடர்ந்து பாடுவது இந்த மோதலை உச்சகட்டத்துக்கு கொண்டு சென்றுள்ளது. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப் ஆகுறான். சீமான் மீது வழக்குகள் தொடரப்படும், அவர் கைது செய்யப்படுவார் என்கிற சூழ்நிலையை இது உருவாக்கியுள்ளது. அங்கேயே ஒருத்தன் சொன்ன கேட்டமா, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். கடந்த ஜூலை மாதம் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அவர்களை புகாரின் அடிப்படையில் கைது செய்தோம்.
இது பற்றி பேசிய நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான், வருண் எங்க ஊர்க்காரரு, ஒரப்புலிக்காரர், ரொம்ப அதிகமான விளையாட்டு, பண்ணி மூஞ்சி வாயா, டீ கன்றாவே ஆகுது, அப்படியே மூஞ்சில ஊத்துருவேன். தேவரு, நாடாரு, கோனாரு, தேவேந்திரர் யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. பிறப்பு வெறுப்பு அவருக்கு. இவங்க மேல எல்லாம் குண்டாசில் வழக்கு போடுறாரு என்கிறார். செம்ம ஜோக்கு, சாயந்தரம் வந்த உடனே ஞாபகப்படுத்தி சிரிக்கிறேன். இதை எதிர்த்து நான் எக்ஸ் தளத்தில் இதுபோல பொதுவெளியில் பேசுவதை பொதுமக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று பதிவு செய்தேன். உடனே பலர் என்னை பற்றியும் என் குடும்பத்தாரை பற்றியும் அருவருக்கத்தக்க வகையில் பதிவுகளை பதிலாக போட்டார்கள். பாத்தியா, இவெல்லாம் பரம்பரை பைத்தியம், இவனை நம்பி போன நீ ஏர்வாடிலாம் கேஸ். அதில் கண்ணன் என்பவர், சாரே, நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் முன்னரே தயவு செய்து இறந்து விடுங்கள், எங்கள் அண்ணா சொன்னாலும் கேட்க மாட்டோம். நடிக்கிறியா? நீங்கள் தவறினாலும் அதன் பலனை உங்கள் சந்ததிகள் சந்திக்கும், உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் என கொலை மிரட்டல் விடுத்தார் என ஒரு புகாரை பதிவு செய்தார் வருண்குமார் IPS. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ. பட்டாபிராம் காவல் நிலையத்தில் சீமானுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட கலைஞருக்கு எதிரான பாடல் தொடர்பான புகாரிலும் சீமான், சாட்டை துரைமுருகன், இடும்பவனம் கார்த்திக் ஆகியோர் கைது செய்யப்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தப்பா நினைக்காதீங்க, அவர் ஒரு விளம்பர பிரியரு. இப்படி ஏதாவது பத்திரிகையில விளம்பரம் வந்துச்சுன்னா அரசியல சேர்ந்து பெரிய ஆளாம்னு யாரோ சொல்லிக்கிறாங்க. அதுக்கு தான் ஆசைப்பட்டு இப்படி போய் சொல்லிட்டாரு. நாம் தமிழர் கட்சியின் இணையத்தில் ஆபாசமாக யாரையும் எழுதக்கூடாது என உத்தரவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் சீமான். பயப்பூர் அப்படி செஞ்சவங்களெல்லாம் உடனே கட்சியை விட்டு நீக்கிருக்கேன். நீங்க தெரியும் கடந்த காலத்துல. ஏன் இந்த மாதிரி பேசிட்டாருன்னு என் தம்பி துரைமுருகனே 2 முறை கட்சியை விட்டு நீக்கிறீங்க. 6 மாசம் 1 வருஷம் அவர் அமைதியா இருந்து வருந்ததுக்கு அப்புறம் தான் திருப்பியே சேர்த்திருக்கேன். அவரை ஒரு தளபதியா இருந்து இயங்கினவருக்கு அது என்ன சாதாரண எல்லாம் வெளியில போப்பான்னு. இது எழுதுறதுக்கு நான் கட்சி நடத்தல, இயக்குறத நடத்தல. நீங்க கண்ணியமற்று எழுதும் போது 100 சைத்துக்கிறேன் ஒரு இது போட்டுறான். ஆனாலும் உடனே கண்டிக்கிறோம், அதை நீக்க சொல்றோம், அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறோம். இது என் வேலை இல்லை. அது சும்மா யாராவது சும்மா சொல்லிட்டு இருப்பாங்க. வழக்கு பதிவுலாம் பண்ணிருக்காங்க, சட்ட ரீதியான போராட்டம் தொடரும். எத்தனை வழக்கு பார்த்தாச்சு? எத்தனை வழக்கு? 138. இதுல எத்தனாவது இதுல அது கூட கணக்கு வச்சது இல்ல பாரு. டைம் ஆச்சுல, போலாமா? போலாம் சார், வா.